பெற்றோர்களுக்கு அரசு சரி வந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய ஸோ ஒருத்தர் வந்தாலே 3 வருஷம், ஒருத்தர் வருஷம்னா 3 வருஷம் சொன்னதுக்காக வந்து மாணவர்கள் பேசக்கூடாது. ஓகே, மேலும் அமைச்சர் எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் சரிங்களா? அதாவது என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷல் ஃபுட்டு நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். வேணாம், தீரத்துக்கு வரவே இல்லை. அப்படியே பார்த்துக்கிறாரு. தீரத்துக்கு வந்திருக்கானே. சாக்லேட் எடுத்துக்கொண்டு போய் கூட சாக்லேட் எடுத்துக்கொண்டு போய் போட்டு சாக்லேட் ఫస్ట్ వెంచులు కొంచెం కాంప్లెక్స్ எல்லாமே ஒரு மொபைல் அதனால இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்புறம் ஐயோ, இது இன்னும் மௌனிக்கும் உங்கள் அம்மா என்ன டெரராக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சயின்ஸ் கிட்ட சரியான கம்ப்ளைண்ட். எங்கள் அம்மா எடுத்து பேசணும், எடுத்து பேசுவோம், வேலை செய்யறதுல வந்து இது கம்ப்ளைண்ட். இன்னைக்கு நல்ல பிள்ளை நினச்சிட்ருக்கேன். அப்படிலாம் பேசுகிறேன், இப்படியும் கம்ப்ளைண்ட். ஃபோட்டோகிராஃபர் சுதி அங்கே பேசுறது எதுவுமே தெரியாது.
அமைதியா இருப்பாப்போ என்ன மீட்டிங் இங்க எந்த கிளாஸ் மட்டும் வந்திருக்கோங்க சார் செவன்த் ஏ பி சி 3 கிளாஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்திருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஒரு வகுப்பு கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்படித்தானே? ஒரு வகுப்பு கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸ்டேஜ் கேட்க வராது. அந்த தான் அவங்க சொன்னாங்க, சரி நீங்களே நடத்தி அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டாம் சொல்றேன். சரி ஒரு 15 பேராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆனா மட்டும்தான். பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்றது இல்லை, எந்த விஷயத்துக்குமே பேரண்ட்ஸ் வந்து கோஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் டீச்சர்ஸ் எங்களால் வந்து இயக்க முடியும். பேரண்ட்ஸ் வந்து 3 கிளாஸ் டீச்சர் பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மீட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அமைச்சு. சரி இப்போ எல்லாரும் உங்களோட பேரண்ட்ஸ் ப்ராசஸ் கார்டில் பார்க்கல எப்படி படிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கணும். கவனிப்பா பேசக்கூடாது. மெயினா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு தினம் வந்து ஸ்கூலுக்கு வராங்களா, என்ன மாதிரி பேசுறாங்க, எப்படி வந்து கிளாஸ் நடக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்றாங்களா, இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்கணும். 2 சைடுமே கவனிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைங்களை வந்து நம்மளால வந்து சரியான முறையில வந்து உருவாக்க முடியும். இப்ப இருந்தே வந்து இந்த பழக்கம் இல்லை பண்ணிவிடா பேசிட்டே இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து அந்த சைடு இருக்கவங்க தான் பேசுறேன். நீங்களும் உட்காரு. இந்த ஹாபிட்ஸ் இந்த மேனர்ஸ் எல்லாம் கொண்டு வரவே முடியல. இந்த மேனர்ஸ் இருந்தாதான், இந்த ஒழுக்கம் இருந்தாதானே எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் ஒழுக்கம் இல்லாத கல்வி வந்து ஒழுக்கமே பிரயோஜனப்படாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கமான படிச்சாத கல்வி கூட இருக்கு. ஒழுக்கம் இருந்தா அது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அப்போ ஒழுங்குன்றது எங்க இருந்து வரணும் அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்தே வரும். பசங்கன்னா ஹேர் கட்டை கொஞ்சம் பாருங்க, எப்படி வந்து இப்பவே வந்து அந்த லைன் போட்டு ஹேர் கட் பண்றாங்க. அதை வந்து தவிர்த்துருங்க. இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா வந்து வந்துட்டே தான் இருக்கிறாங்க. சின்னதுல இருந்தே வராங்க, 6th இருந்தே அந்த ஹேர் கட்டை தான் வச்சுட்டு வராங்க. அப்புறம் செப்பல், செருப்பு வந்து எல்லாரும் ஷூ போட்டு வர சொல்றோம். சரியா? ஷூ வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஒரு சாதாரண ஒரு பிளாக் கலர்ல ஒரு செருப்பு வாங்கி போட்டுக்க. அவன் போடுறது கவரா பாருங்க, இந்த மோல்டிங் டைப்ல இந்த மாதிரி செப்பல் அது வந்து அலௌட் இல்லைன்னு நாங்கள் சொல்றோம். அதில் ஒயிட் கலர்ல பெருசு பெருசா வந்து போடுறோம். அந்த மாதிரி செப்பல்ஸ் தான் அலோவ் பண்றாங்க. அது பார்த்தோம்னா வெளியில அது லுக்கே பார்வை எப்படி இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாதிரி வந்து இருக்கு. ஒரு பிரைவேட் ஸ்கூல் நம்ம போறோம், விவேக் வித்யாலயா வந்து பக்கத்துல இருக்கு. அங்க எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி போறாங்க. அப்ப நம்ம பள்ளிக்கூடத்தை நம்மளே வந்து மதிக்கல. என்ன சரி, நம்ம பசங்கள அதே போல நம்ம அதுக்கும் நம்ம குறைஞ்சு கொண்டு போறோம். அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு நம்ம வந்து குறைஞ்சு கொண்டு போறோம். அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் அருமையா இருக்காங்க. சரி, பெற்றோர்களுக்கு அரசு சரி, எல்லாருக்கும் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய ஸோ ஒருத்தர் வந்தாலே முடிவு எக்ஸாம், ஒருத்தர் வருஷம்னா 100 எக்ஸாம். சொன்னதுக்காக வந்து மாணவர்கள் பேசக்கூடாது. ஓகே, மேலும் அமைச்சர்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் சரிங்களா? அதாவது என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெஷல் வாட்ஸ்அப்ல நம்ம வச்சிருக்கிறோம். அதை விட
இப்போ உனக்கு போய் பேச வேணாம்னு சொல்கிறேன். போய் பேச வேணாம்னு சொல்கிறேன். சிக்ஸ்த்து பசங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டு நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். வேணாம் தீரத்துக்கு வரவே இல்லை. அப்படியே உட்காந்துருக்காரு. தீரத்துக்கு வந்திருக்கானே. சாக்லேட் எடுத்துக்கொண்டு போய் கூட சாக்லேட் எடுத்துக்கொண்டு போய் சாக்லேட் மௌனிகா சிவான் ఫస్ట్ మంచిగా కొంచెం కాంప్లెక్స్ எல்லாமே ஒரு மொபைல் சாப்பிட்டு போயிடுச்சு. அதனால என்னாச்சு இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்புறம் ஐயோ இது இன்னும் மௌனிக்கும் உங்கள் அம்மா என்ன டெரராக இருக்காங்க இன்னைக்கு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சயின்ஸ் கிட்ட சரியான கம்ப்ளைண்ட். நம்ம எடுத்து பேசணும் எடுத்து பேசுவோம் வேலை செய்யறதுல வந்து இது கம்ப்ளைண்ட் இன்னைக்கு நல்ல பிள்ளைங்க ஃபோட்டோகிராஃபர் சுதி அங்கே பேசுறது எதுவுமே தெரியாது. என்ன மீட்டிங் இங்க என்ன கிளாஸ் மட்டும் வந்திருக்கோம் சார்? 7th A B C 3 கிளாஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்திருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஒரு வகுப்பு கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்படித்தானே? ஒரு வகுப்பு கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸ்டேஜ் கேட்க வர்றது 5 பேர் தான் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி நீங்களே நடத்தி அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டாம் சொல்றேன். சரி ஒரு 15 பேராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்
எந்த விஷயத்துக்குமே பேரண்ட்ஸ் வந்து கோஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் டீச்சர்ஸ் எங்களால் வந்து ஏற்க முடியும். பேரண்ட்ஸ் வந்து 3 கிளாஸ் டீச்சர் பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மீட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்க சரி இப்போ எல்லாரும் உங்களோட பேரண்ட்ஸ் படித்து பார்த்து ப்ராசஸ் கார்டில் பார்க்க எப்படி படிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கணும். கவனிப்பா பேசக்கூடாது. மெயினா நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு தினம் வந்து ஸ்கூலுக்கு வராங்களா, என்ன மாதிரி பேசுறாங்க, எப்படி வந்து கிளாஸ் நடக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்றாங்களா, இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்கணும். 2 சைடுமே கவனிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைங்களை வந்து நம்மளால வந்து சரியான முறையில வந்து உருவாக்க முடியும். இப்ப இருந்தே வந்து இந்த பழக்கம் இல்லை பண்ணிவிடா பேசிட்டே இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து அந்த சைடு இருக்கவங்க தான் பேசுறேன். நீங்களே உட்காரு. இந்த ஹாபிட்ஸ் இந்த மேனர்ஸ் எல்லாம் கொண்டு வரவே முடியல. இந்த மேனர்ஸ் இருந்தாதான் இந்த ஒழுக்கம் இருந்தாதானே எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் ஒழுக்கம் இல்லாத கல்வி வந்து ஒன்றுமே பிரயோஜனப்படாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கமான படிச்சாத கல்வி தான் இருக்கு. ஒழுக்கம் இருந்தா அது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அப்போ ஒழுங்குன்றது எங்க இருந்து வரணும் அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்தே வரும். பசங்கன்னா ஹேர் கட்டை கொஞ்சம் பாருங்க, எப்படி வந்து இப்பவே வந்து அந்த லைன் போட்டு ஹேர் கட் பண்ணுவாங்க, அதை வந்து தவிர்த்துருங்க. இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா வந்து வந்துட்டே தான் இருக்கிறாங்க. சின்னதுலேருந்தே வராங்க, 6th இருந்தே அந்த ஹேர் கட்டை தான் வச்சுட்டு வராங்க. அப்புறம் செருப்பு வந்து எல்லாரும் ஷூ போட்டு வர சொல்றோம். சரி, அப்படி ஷூ வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஒரு சாதாரண ஒரு பிளாக் கலர்ல ஒரு செருப்பு வாங்கி போட்டுக்க. அவன் போடுறது கவரா பாருங்க, இந்த மோல்டிங் டைப்ல இந்த மாதிரி செப்பல் அது வந்து அலௌட் இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதுல ஒயிட் கலர்ல பெருசு பெருசா வந்து போடுறாங்க, அந்த மாதிரி செப்பல்ஸ் தான் அலோவ் பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா வெளியில அது லுக்கே பார்வை எப்படி இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாதிரி வந்து இருக்கு. ஒரு பிரைவேட் ஸ்கூல் நம்ம போறோம், விவேக் வித்யாலயா வந்து அங்க எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறாங்க. அப்ப நம்ம பள்ளிக்கூடத்தை நம்மளே வந்து மதிக்கல, என்ன சரி நம்ம பசங்கள அதே போல நம்ம அதுக்கும் நம்ம குறைஞ்சு கொண்டு போறோம். அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு நம்ம வந்து குறைஞ்சு கொண்டு போறோம். அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் அருமையா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலை முக்கியம் தான், அப்படின்னு சொல்றாங்க. அதை விட வந்து எதுவும் முக்கியம். இதுக்காக தான் இல்லை, பசங்களுக்காக தான் இந்த வேலைக்கு போறோம். அதை சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க உங்களுடைய நான் கேட்கறது வந்து பசங்களை ஒழுங்கா வர வைக்கணும். ஹேர் கட்ல இருந்து பாருங்க, ஷூ போட முடியலன்னா செருப்பு வந்து வாங்கி போட்டு